வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டீ கேக் பார்க்குறோம். எப்படி எளிமையா, சுவையாவும், சாஃப்ட்டா செய்றதுன்றது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் தொடர்ந்து இந்த மாரி குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த கேக்க வந்து மெஷர்மென்ட்டோட சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க நம்ம இப்ப எப்படி செய்யலான்றத பார்ப்போம். மைதா 2 கப்பு, முட்டை வந்து 8 எடுத்துக்கணும். இதே அளவு போடுங்க. முட்டை அதிகமா இருக்குன்னு நெனைக்காதீங்க. அந்த முட்டை தான் வந்து அந்த கேக்க வந்து அவ்வளோ சாஃப்ட்டா குடுக்கும். எப்பவுமே பேக்கிங் பண்ணும்போது முட்டைய வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல ஊத்துங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்ல முட்டை, கெட்ட முட்டை இருந்தா தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து 2 கப் எடுத்துருக்கிறேன். சர்க்கரைய வந்து முழுமையா போடுறத விட நுணுக்கி போட்டா நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கப் பால் எடுத்துருக்கேன். சாண்ட் மிக்ஸர்ல வந்து முட்டைய நான் போட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணா தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பீட் பண்ணி முடிச்சோனே, நம்ம வந்து ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? சர்க்கரை, அதையும் நம்ம போட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நல்லா அடிச்சு முட்டணும். அதில வந்து மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாவு, முட்டை எல்லாம் ஒண்ணு திரண்டு வரும்போது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுத்து வச்சிருக்க பால ஊத்தி நல்லா ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணணும். 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி முடிச்சோனே, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் குடுத்துக்கிற அளவுக்கு வந்து 10 இன்ச்சஸ் ட்ரேல வந்து நம்ம ஊத்துனா கரெக்ட்டா இருக்கும். நான் பயன்படுத்தியிருக்கிறது வந்து 12x15 இன்ச்சஸ் வந்து ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 160 செல்சியஸ் 40-45 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும். ட்ரேல முதல்ல வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து கேக் பேட்டர ஊத்துங்க. அப்பதான் நமக்கு கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியா இருக்கும். இப்போ பேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல இருக்கும்போது நம்ம எடுத்தாச்சு. எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன சைஸு தேவையோ, அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்ல வந்து 12x15 இதில வந்து நான் எடுத்துருக்கிறதுனால, எனக்கு வந்து 25 பீசஸ் வந்தது. நான் எனக்கு ஃப்ளாட்டா ஊத்திருக்கேன். உங்களுக்கு அப்படி வேணும் 2 லேயர், 3 லேயர் கேக்கா செய்யணும்னா கூட, ஸ்கொயர் பேன்ல ஊத்தி, நம்ப அதுக்கேத்த மாரி இதே மெஷர்மென்ட்ல நீங்க செய்தீங்கன்னா, இந்த கேக்கு ரொம்ப சாஃப்ட்டா நல்லாயிருக்கும். பாருங்க கட் பண்ணோனே உங்களுக்கு தெரியுதுல்ல பார்க்கும்போதே, மேல கோல்டன் ப்ரவுன், கீழ பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்ட்டு. இந்த கேக்கோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 5 டேஸு. மினிமம் வந்து நம்ம 3 டேஸ்லயே சாப்பிடுறது நல்லது. நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்த பதிவுல வேற ஒரு நிகழ்வோடு சந்திப்போம்.